ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான கோவில்கள் அமைப்பு, அதுவும் எஸ்பெஷலி முருகன் கோவிலை பற்றி நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு. அந்த வகையில இப்போ நம்ம கும்பம் என்கிற வீட்டில் நடுநாயகமாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சதயம் அப்படின்ற நட்சத்திரத்திற்கான முருகன் கோவில் எதுவாக இருக்கும் என்று அப்படியே தேடி கண்டுபிடிச்சு ஜல்லடை போட்டு எடுத்தா அப்படியே ஒரு கோவில் வந்து நின்றுச்சு. பா, கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோவில். நட்சத்திரகிரினே அந்த கோவிலுக்கு இப்போ இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு நாமம் சூட்டி இருக்கிறார்கள். அங்க முருகன் இருக்கானா அப்படின்னா முருகன் இருக்கான், ஆனா சூட்சமமா இருக்கான். என்ன மேடம் குழப்புறீங்க, கோவிலுன்னு சொல்ல மாட்டீங்க, முருகன் இருக்கான் ஆனா சூட்சமமா இருக்கான்னு சொல்றீங்க, என்ன கோவில்? இருங்க, கூகுள் வேற சுத்திக்கிட்டே இருக்கு, வரமாட்டேங்குது. நானே சொல்லிடுறேன் எதுக்கு. திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கக்கூடிய வில்வாராணி மலை, வில்வாராணி கோவில் இருக்கக்கூடிய நட்சத்திரகிரி என்று இப்பொழுது அழைக்கப்படுகிட்டு அந்த முருகன் கோவிலில் 27 நட்சத்திரத்திற்குமான ஒரு பரிகால தலமா இருக்குன்றது ஒரு பக்கம் வச்சிடலாம். ஏன்னா சதயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்னன்னா 100 நட்சத்திரங்களுடைய தொகுதி தான் சதயம், ஒரு பூங்கொத்து மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்துல சொல்லுவாங்க. அப்ப 100 நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் 2 நட்சத்திரம் இருக்கிறதுலே பெரிய ஒரு தொகுதி என்ன அப்படின்னா அந்த சதயம் தான். 100 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு தொகுதி. அப்ப அதுக்கு போய் ஒரு கோவில் 2 கோவில் வச்சிடலாமா? 27 நட்சத்திரங்களையும் தன்னகத்தே எடுத்து இருக்க கூட ஒரு அமைப்பு யார்கிட்ட இருக்கிற மிஸ்டர் ராகுட்ட இருக்கு. யாருக்காவது அபிலாஷை இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் இருக்கும். நீங்க எந்த ராசியில பிறந்தாலும் சரி, எந்த நட்சத்திரம் பிறந்தாலும் சரி, ஆசை இல்லைன்னு யாராவது சொல்லிடுவீங்களா? அப்ப அந்த ஆசையை உருவாக்குறவர் யாரு? மிஸ்டர் ராகு. அப்ப அந்த ஆசை வந்தா அதுக்கு என்ன, ஒரு உடனே ஒரு கர்மா வந்துடும். அப்ப கர்மாவை தீக்கிற ஆள் யாரு? நம்பாளு முருகன். அப்ப 27 நட்சத்திரக்காரர்களான கர்மாவை தீர்மானம் செய்யப்படுகிற ஆள் யாரு? ராகு தான். அப்ப 27 நட்சத்திரக்காரர்களும் 27 நட்சத்திரங்களும் வழிபாடு செய்யக்கூடிய இந்த தலம் தான் சதயம் என்கிற நட்சத்திரக்காரர்களும் வழிபாடு செய்யக்கு உகந்ததாக ஒரு தலமாக இருக்கிறது. என்ன மேடம் முருகன் சூட்சமமா இருக்கான் அப்படின்னு சொன்னீங்களா? இந்த கோயில நிறைய இருக்கு. போய் பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட மலேசியா முருகன் மாதிரி எப்படியே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுநாயகமா, கோவிலுக்கு மேலேயும் இருக்க மாட்டாரு, கோவிலுக்கு கீழே இருக்க மாட்டாரு, நடுவுல நிப்பாரு முருகன். உயிருக்கும் உடலுக்கும் உள்ளிருக்கக்கூடிய ஜோதியாக நான் இருக்கிறேன் என்பதை சுரூபமாக காட்டிக்கொண்டிருக்கிற ஒரு அமைப்பில் அப்படியே தங்க நிறத்துல, அதுவும் நீங்க மத்தியானம்லாம் அப்படியே ஏற முடியாம ஏறி பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட ஒளியில பட்டு அந்த முருகனுடைய பாதம் பிரகாசிக்கும் பாருங்க. ஆகா, சொல்றதுக்கெல்லாம் வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு ஜொலி ஜொலின்னு ஜொலிப்பாரு. உள்ள போனா இருக்கிற எல்லா சித்திரங்களும், அருணகிரில இருந்து வள்ளலாறுல இருந்து அகத்தியர் இருந்து எல்லாம் அங்க வந்து அப்படியே ரூம் போட்டு உட்காந்துருப்பாங்க. நான் இருக்கேன். நிறைய சித்தர்களால் அமரப்பட்டு இன்றளவும் பூஜிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தலம் தான் இந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டான இந்த தலம்.